ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் விசஸ் ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் லோ லைட்டில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ரெண்டுக்குமான டிசைன் வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாது. கேமரா வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா 16 ப்ரோ மேக்ஸில் அல்ட்ரா வைடுக்கு 48 மார்க்ஸில் கொடுத்துருப்பாங்க. 15 ப்ரோ மேக்ஸில் அல்ட்ரா வைடுக்கு 12 மார்க்ஸல், பிரைமரி 48 மார்க்ஸல், ரெண்டும் காமன் தான். டெலிஃபோட்டோவும் ரெண்டுமே 12 மார்க்ஸல் தான், 5xக்கான ஆப்டிக்கல் ஜூமு. டிசைனை பார்த்த உடனே ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுக்கு தனியாக ஒரு ஆக்ஷன் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும்தான் 16 ப்ரோ மேக்ஸை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது வித்தியாசப்படுத்துறது. லைட்டாக டிஸ்பிளே சைஸ் வந்து மாறும். நீங்கள் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இந்த 16 ப்ரோ மேக்ஸில் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் கேலரிக்குள்ளே போயிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டாண்டர்டு இந்த மாதிரி ஒரு சில கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். அதை நீங்கள் ஜாய்ஸ்டிக் மாதிரி கார்னர் டு கார்னர் கொண்டு போகும்போது அந்த வைப்ரண்ட், கான்ட்ராஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தீம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோவை உங்களோட 15 ப்ரோ மேக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த 15 ப்ரோ மேக்ஸ்க்குள்ளே கேலரிக்குள்ளே போனால் கூட இந்த ஆப்ஷனை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் டிஃபால்ட்டாக இது 15 சீரீஸுக்கு கிடையாது. இது 16 ப்ரோ மேக்ஸில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா, அதாவது 16 சீரீஸுக்கு மட்டும்தான் இந்த எடிட்டில் போய் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்குது. இதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். மேலே காட்டும் பாருங்க, கலர், டெம்பரேச்சர், டோன்லாம் மாறுறது. கேமராவில் இருக்கிற ஆக்ஷன் பட்டன். ஸோ இது வந்து 16 சீரீஸில் கொண்டு வந்தாங்க புதுசாக. அதை வச்சு நம்ம கேமரா அப்ளிகேஷன் லான்ச் பண்ண முடியும், லென்ஸ் டு லென்ஸ் ஸ்விட்ச் பண்ண முடியும், செல்ஃபி கேமராக்கும் பார்த்திங்கன்னா நம்மளால் மாற்றிக்க முடியும். அது போக அந்த எக்ஸ்போசர் லெவல், ஃபோக்கஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு பட்டன் மூலிமா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த கேமரா லான்ச் பண்ணுறதுக்கு டக்குன்னு யூஸ் ஆகுது. அதை தான் நம்ம நண்பரும் பார்த்திங்கன்னா அனி சொன்னாப்பில், நான் மேக்ஸிமம் கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு தாங்க அந்த பட்டனை யூஸ் பண்ணுறேன், மற்றபடி செட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தேவை இருக்குது, அவ்வளோதான். இப்போது 16 ப்ரோ மேக்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன். இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணும் போது வாய்ஸ், அதாவது ஆடியோ மிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுக்கும்போது ஸ்டாண்டர்டில் பேக்ரவுண்ட் நாய்ஸு எல்லாமே சேர்ந்து ப்ளே ஆகுது. 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரண்ட்டில் 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட். ஓகேவா? அடுத்து இன்ஃப்ரேம் ஆடியோ, இதை கொடுக்கும் போது என்னோட வாய்ஸ் மட்டும்தான் கிளியராக கேட்குது. இப்போது 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரண்ட்டில் 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரோட்டில் நின்று தான் பேசுகிறேன். இப்போ என்னோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து ஸ்டூடியோ. 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரண்ட்டில் இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பேக்ரவுண்டில் இருக்கிற எந்த நாய்ஸுமே தெரில. ஸோ இதில் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போது 16 ப்ரோ மேக்ஸில் இதில் நீங்கள் எந்த ஆடியோ வேணுமோ, இப்போ இன்ஃப்ரேம் ஆடியோவா ஸ்டூடியோவான்னு சூஸ் பண்ணிவிட்டு மேலே டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட 15 ப்ரோ மேக்ஸில் கிடையாது, 16 ப்ரோ மேக்ஸில் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போது 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரண்ட்டில் 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரோட்டில் நின்று தான் பேசுகிறேன். இப்போ என்னோடய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையே சொல்கிறேன். இப்போது 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரண்ட்டில் 4K 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரோட்டில் நின்று தான் பேசுகிறேன். இப்போ என்னோடய ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையே சொல்கிறேன். இப்போது 2 ஃபோன்லேயே எடுத்த லோ லைட் கம்பேரிசன் பாருங்கள். இது 5x ஜூமில் எடுத்தது, இது செல்ஃபி போர்ட்ரேட்டு. அடுத்தபடியாக இது 5xல் எடுத்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், இது வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ். நான் வந்து செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் பண்ணி தான் எடுத்தேன். 15 ப்ரோ மேக்ஸில் நீங்கள் கொஞ்சம் வார்மராக ஃபீல் பண்ணலாம். 16 ப்ரோ மேக்ஸில் கொஞ்சம் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சேச்சுரேஷன் லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல, அதாவது டெம்பரேச்சர் லெவல். நான் ஆனால் ரெண்டையுமே நார்மல் பண்ணி தான் எடுத்தேன், எதுலேயுமே ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணலை. நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த ஃபோட்டோஸ் பெட்டராக, டீட்டெயிலிங்காக, வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்றத. இப்போது இந்த வீடியோ வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 4K 60 fps. இந்த வீடியோ வந்து 16 ப்ரோ மேக்ஸில் ஃப்ரண்ட்டில் 4K 60 fps எடுத்துகிட்டு இருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பேக் வீடியோ, ரெண்டுமே 4K 60 fps. 15 ப்ரோ மேக்ஸு, 16 ப்ரோ மேக்ஸ். இப்போ ரெண்டுலேயுமே ஜூம் போகிறேன். இப்போ ஒயிட் ஆங்கிள் 1x 2x.
நீங்கள் இந்த வீடியோ சாம்பிள்ஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் 15 ப்ரோ மேக்ஸில் எடுத்த வீடியோ ரொம்ப பிரைட்டாக காட்டுன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்போஸ் லெவல் அதிகமாக தெரியும். ஆனால் 16 ப்ரோ மேக்ஸில் எடுத்த வீடியோ இருக்கிறபடி அந்த கான்ட்ராஸ்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கும். ரெண்டே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா வித்தியாசங்கள் தெரியும். ஆனால் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இதை விட இது பெட்ரு இல்லை இதை விட இது முக்கியம் இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. அந்த வார்ம் டோன் வந்து 15 ப்ரோ மேக்ஸில் இருந்துச்சு. 16 ப்ரோ மேக்ஸில் கொஞ்சம் சட்டில்டாக ஸ்டாண்டர்டாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலிங். ஆனால் நீங்கள் ரெண்டையுமே எடிட்டில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெம்பரேச்சரையோ இல்லை டோனையோ மாற்றி வச்சு அமைச்சிக்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 16 ப்ரோ மேக்ஸ் பெட்டராக இருக்குது. ஃபோட்டோஸ் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ட்ரான் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் 16 சீரீஸில் உங்களுக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு இன்ஃப்ரேம் ஆடியோ வேணுமா, ஸ்டூடியோ ஆடியோ வேணுமா, சினிமேட்டிக் ஆடியோ வேணுமா சூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. கண்டென்ட் கிரியேட்டருக்குலாம் சூப்பராக இருக்கும். கமெண்ட்ஸில் நீங்களே சொல்லுங்கள் எந்த ஃபோன் பெட்டராக இருக்குது, வீடியோக்கு எது, ஃபோட்டோக்கு எது அப்படின்றத. அடுத்து எந்த ஃபோனோட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சூப்பரான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க், டெலிகிராம் லிங்க்கும் கீழே தரேன். அதில் எக்ஸ்க்ளூசிவான ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லாம் அங்கே வரும். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா. அடுத்து என்ன ஃபோனோட கம்பேர் பண்ணலான்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.